பாவ மன்னிப்புக்குரிய ஒரு பிரதானமான இபாதத்தாகிய இந்த கியாமுல் லைலை தொழுதுவிட்டு அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பற்றி கேட்கவும் பேசவும் அல்லாஹு தாலா ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அப்ப நம்மட உம்மாட கருவறை நாம் கருவாக இருந்த நேரம் வானவர் வருகின்ற ஒரு இடமாக அந்த இடம் இருந்திருக்கிறது. அந்த இடத்துக்கு அவர் வந்து அல்லாஹ்விடத்துல சில கேள்விகளை கேட்டார். ஜனாசாவை கொண்டு வந்து வச்சா சுபஹானல்லாஹ் பாடுற புகழ் அந்த ஜனாசாவுக்கு உசுறு கொடுக்கப்படுமாறு எழும்பி அந்த மனுஷனை பொத்துடாவா என்று சொல்லிட்டு திரும்ப மௌத்தாகும். அந்த அளவுக்கு மௌத்தாகி போன மனிதரை கொண்டு வந்து வைத்து புகழாரம் பேசுகிற 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 கலாச்சாரம் எதுக்குங்க? புதிய துணி எதுக்கு? மரணித்து போன ஜீல்களும் ஜலங்களும் அசிங்கங்களும் வடிகிற இந்த உடம்பை துரைப்பதற்கு அவன்தான் முதலாவதும், அவன்தான் இறுதியானவனும், அவன்தான் ஆரம்பமானவனும், அவன்தான் கடைசியானவனும், அவன்தான் வெளிப்படையானவனும், அவன்தான் மறைவானவனும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பின உடனே மரணம் உண்மையானது, சுவர்க்கம் உண்மையானது, மறுமை உண்மையானது, நான் உண்மையாளன், அப்படியே இறந்து போன முள்ளு துண்டை எடுத்து அப்படியே கசைக்கு அதை ஊதி விட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறான், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இறந்து போன இந்த முள்ளு துண்டிலிருந்து மீண்டும் இறைவன் உயிர்ப்பிப்பானா அப்படின்னு கேட்கிறான். வாப்பா தனியத்தான் கபூர்ல இருக்கணும், இன்னொரு ஆளோட என்ன வாப்பா இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி கபரை தோண்டி வேறா வாப்பாவை எடுத்து அடக்கினார். அப்ப எவ்வளவு கவலை இருந்திருக்கு. அல்லாஹு தஆலா அந்த உசுரை இன்னும் எடுக்காமல் உங்களுக்குள் வைத்திருக்கிறானே, நீங்கள் நல்லவர்களாக வாழக்கூடாதா? ஆனா நன்றி கெட்ட நம்ம அந்த நோயில இருந்து மீண்டு ஆரோக்கியமானதுக்கு பிறகு ஒரு 5 நாளும் போகாது நல்லவர்களாக வாழ்றதுக்கு. இதுதான் அவனுடைய அஜல். அவனுடைய அஜலை தாண்டி அவனுடைய எண்ணங்களும் ஆசைகளும் இருக்கிறது. ஆசைகள் நிறைவேறுவதற்கு முன்னர் அவனுடைய அஜல் முடிவடைந்து விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு பாடம் நடத்தினார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் கிருதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான் மாதத்தை அடைந்து 2 நோன்புகளை நோற்றுவிட்டு 3வது நோன்புக்காக வேண்டி காத்திருக்கின்ற இந்த சமயத்திலே எந்த ஒரு மனிதன்
நன்மையை எதிர்பார்த்து ஈமானோடு நின்று வணங்குகிறானோ உஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பி, அவனுடைய முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்ற பாவ மன்னிப்புக்குரிய ஒரு பிரதானமான இபாதத்தாகிய இந்த கியாமுல் லைலை தொழுதுவிட்டு அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பற்றி கேட்கவும் பேசவும் அல்லாஹு தாலா ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். ரைட், நேற்று என்ன தலைப்பு பார்த்தோம்? இரவும் பகலும். சும்மா அதுல நம்ம பார்த்ததுல அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அதுல அத்தாட்சிகள் கிட்டத்தட்ட அல்லாஹு தாலா இரவை விட பகலை சிறப்பாக்கி வச்சிருக்கிறான். பகலை விடவும் அல்லாஹு தாலா இரவு என்ன செஞ்சிருக்கிறான்? சிறப்பித்து வைத்திருக்கிறான். இரவு சம்பந்தமாக இறைவன் குர்ஆன்ல கிட்டத்தட்ட எத்தனை இடங்கள்ல சொல்றான்? 92 இடங்கள். மாஷா அல்லாஹ். பகல் சம்பந்தமாக 57 இடங்கள்ல என்ன செய்யறான் அல்லாஹு தாலா. மாஷா அல்லாஹ், இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்குது. ரைட், இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு அல்லாஹு தாலா இரவையும் பகலையும் படைத்திருப்பது அவன் வாழ்க்கையில உள்ள வாழ்நாள்களை வருஷங்களை கணக்கிட்டு கொள்றதுக்காக என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான் என்ற நிறைய குர்ஆன் வசனங்களையும் ஹதீசுகளையும் என்ன செஞ்சோம் நேற்றைய தினம் பார்த்தோம். அல்லாஹு தாலா அருள் புரியட்டும். இன்றைய தலைப்பு மரண தருவாயில் மனிதனுடைய ஆசைகள். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே பிறப்பதற்கு முதலே அல்லாஹு தாலா என்ன செஞ்சிட்டான்? இறப்பை நிர்ணயம் செய்ததற்கு பிறகுதான் அல்லாஹு தாலா என்ன செஞ்சான்? இந்த உலகத்துல நம்மளை பிறக்க வைத்தான். நமக்கு தெரியும், நம்ம தாயுடைய கருவறையில் இருக்கிற நேரமே ஒரு வேட்டோடு அல்லாஹு தாலா நம்மட உம்மாட வயிற்றுக்குள்ள ஒரு வானவரை என்ன செய்தான்? அல்லாஹு தாலா அனுப்பினான். அப்ப நம்ம எல்லாம் கருவாக இருந்த நேரம் தாயுடைய கருவறைக்குள் ஒரு வானவர் ஒரு வேட்டோடு என்ன செய்திருக்கிறார்? அப்படியே வந்திருக்கிறார். அப்ப நம்மட உம்மாட கருவறை நாம் கருவாக இருந்த நேரம் வானவர் வருகின்ற ஒரு இடமாக அந்த இடம் இருந்திருக்கிறது. அந்த இடத்துக்கு அவர் வந்து அல்லாஹ்விடத்துல சில கேள்விகளை கேட்டார். இந்த பிள்ளை எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழும் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேட்டார். அல்லாஹ் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழும் என்று அவன் தீர்மானித்தானோ அதை அல்லாஹ் சொல்றான். வானவர் இந்த பிள்ளை இவ்வளவு காலம் இந்த பூமியில் வாழும் என்ற செய்தியை எழுதிட்டு இன்னும் சில விஷயங்களை எழுதிட்டு என்ன செய்கிறார்? தாயுடைய கருவறையில் இருந்து ஏட்டை எடுத்துக்கொண்டு அவர் வெளியாகினார் என்பதை புகாரியிலே பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்த உலகத்துல பிறப்பதற்கு முதலே நம்முடைய இறப்பு நிர்ணயம் செய்யப்பட்டதன் பிற்பாடுதான் என்ன செய்கிறோம்? நம்ம பிறக்கிறோம் என்பது இறைவன் சொல்லுகிற ஒரு செய்தி. இறப்புல இந்த உலகத்துல யாருக்கும் சந்தேகம் கிடையாது. மரணத்துல யாருக்குமே சந்தேகம் கிடையாது. அவன் இஸ்லாமியனாக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், பௌத்தனாக இருந்தாலும், நாஸ்திகனாக இருந்தாலும், இந்த உலகத்துல எல்லாரும் ஒன்றுபட்ட கருத்துல இருப்பார்களாக இருந்தால் மௌத், மரணம். அதுக்கு பின்னால உள்ள வாழ்க்கையில தான் கருத்து வேறுபாடு இருக்குது. சில ஆட்கள் மறுபிறவியாக பிறப்பாங்க என்று சொல்லுவாங்க. எங்களை பொறுத்த மட்டும் மறுபிறவி கோட்பாடு இஸ்லாத்துல கிடையாது. நன்மை செய்தவர் சுவர்க்கவாதியாகவும் பாவம் செய்தவர் நரகவாதியாகவும் என்ன செய்வார்? மாறுவார். அநியாயம் செய்தவர்கள் இறைவனுடைய நீதிமன்றத்தில் தண்டிக்கப்படுவார்கள். நன்மை செய்தவர்கள் அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை அடைந்து கொள்வார்கள் என்பதுதான் எங்களுடைய கோட்பாடு. ஆனா இந்த உலகத்துல நிறைய பேர்கள் இஸ்லாம் அல்லாதவங்க மறுபிறவி கொள்கையை என்ன செய்யறாங்க? நம்புறாங்க. பாவம் செய்தவன் நாயாக, பூனையாக, வேற வேற பிராணியாக இந்த பூமியில பிறக்கிறான். அவன் கடந்த வாழ்க்கையில செய்த தவறுதான் இந்த காலம் அப்படி பிறந்திருக்கிறான் அப்படி என்று அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அப்ப இறப்பு என்பது இந்த உலகத்தில் மிக பிரதானமான ஒன்று. எல்லாரும் பிறக்கிறவர்கள் எல்லாருமே இறப்பார்கள். ஆனால் இறப்புல இறை விசுவாசியுடைய இறப்பும் இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய இறப்பும் வித்தியாசமானது. இந்த உலகத்துல நான் பின்னால சொல்லுகிற சில செய்திகளையும் குர்ஆனிய வசனங்களையும் நீங்கள் பார்த்தால், இந்த மூமின் ஒரு முஸ்லிம் மரண தருவாயில எதையெல்லாமோ அவன் ஆசைப்படுவான் என்பதை நம்ம அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்குடைய வாழ்க்கையிலிருந்து அழகாக புரிந்து கொள்ளலாம்.
இந்த உலகத்துல வாழ்ந்த மிக பிரதானமான ஒரு பெரிய தாபி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அடிக்கடி அல்லாஹ் கிட்ட ஒரு துஆ கேட்பாராம். அடிக்கடி அல்லாஹ் கிட்ட ஒரு துஆ கேட்பாராம். என்ன துஆ அப்படி என்றால், அல்லாஹும்ம அக்ஃபி அலைஹிம் மௌத்தி வலவ் சஅத்தம் மினன் நஹார். யா அல்லாஹ், என்ற மௌத்தை நீ பகல் நேரத்தில் ஆக்கிடு. என்ற மௌத்தை நீ பகல் நேரத்தில் ஆக்கிடு. என்னுடைய மௌத்தை யாருக்கும் தெரியாமல் நீ மறைத்து விடு அப்படின்னு கேட்பாராம். அல்லாஹும்ம அக்ஃபி அலைஹிம் மௌத்தி வலவ் சஅத்தம் மினன் நஹார். என்ற மௌத்தை நீ பகல்ல ஆக்கிடியா அல்லாஹ், யாருக்கும் தெரியாம என்ற மௌத்தை நீ ஆக்கிடு. இப்படி என்று அடிக்கடி என்னுடைய கணவர் கேட்பார். அப்படி என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மனைவி இந்த செய்தியை சொல்றாங்க. அவட பேரு ஃபாத்திமா. அவ சொல்றா, இப்படிதான் கேட்பாரு. ஆனா எனக்கு ஏன் கேட்கிறாரு, எதுக்கு இப்படி கேட்கிறாரு, ஏன் பகல்ல மௌத்தாகணும்னு கேட்கிறாரு, ஏன் யாரும் இல்லாம யாரும் காணாத ஒரு இடத்துல இந்த மரணம் அமைய வேண்டும் என்று கேட்கிறாரு என்று எனக்கு புரியல. கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அவருடைய அந்திம காலம், மரண நேரம், மரண தருவாயில் இருக்கிறார். இந்த நேரம் நான் பக்கத்தில் இருக்கிறேன், மனைவி ஃபாத்திமா நான் பக்கத்தில் இருக்கிறேன். அந்த நேரம் என்னை பார்த்து சொன்னாரு, என்னை விட்டு கொஞ்சம் நீங்க தள்ளி போறீங்களா அப்படின்னு கேட்டார். சரி, கணவர் தானே சொல்றாரு அப்படி என்று நினைத்து அவரை விட்டு நான் கொஞ்சம் தள்ளி போனேன். அந்த நேரம் அவருடைய மரண நேரம் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த நேரத்தில் அவர் நான் தள்ளி போன போது குர்ஆன் ஓதுகிற சத்தம் என்னுடைய காதுக்குள் கேட்டது. என்ன போக சொல்லிட்டாரு. நான் போயிட்டேன். போனதற்கு பிறகு என்ன செய்கிறார் அப்படி என்று காது கொடுத்து கேட்டேன். அவர் குர்ஆனை ஓதுகிற சத்தம் என்னுடைய காதுக்குள் கேட்டது. குர்ஆன் ஓதுகிற சத்தம் நின்று விட்டது. என்னாச்சோ ஏதாச்சோ என்று குர்ஆன் ஓதுகிற சத்தம் நின்று விட்டதை என்று அப்படியே காது கொடுத்து கொஞ்சம் உன்னிப்பாக கேட்டேன். கையை நோக்கி வானத்தின் பக்கம் துஆ கேட்டு கொண்டிருந்தார், பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். அல்ஹம்துலில்லாஹ், பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் நின்று கொண்டிருந்த நேரம் பிரார்த்தனை செய்த சத்தமும் நின்று விட்டது. பிரார்த்தனை செய்த சத்தமும் நின்று விட்டது. நான் திடீரென்று அவருடைய அறைக்குள் ஓடி போய் பார்த்தேன். அவர் அங்கே தன்னுடைய கையை எடுத்து கண்ணை மூடிக்கொண்டு வாயையும் மூடிக்கொண்டு அந்த இடத்தில் அவர் அப்படியே மரணித்து போயிருந்தார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, மனைவி சொல்றாங்க, அவர் மௌத்தாகினதற்கு பிறகுதான் எனக்கு புரிந்தது. அவர் கேட்டார் துஆ, அல்லாஹும்ம அக்ஃபி அலைஹிம் மௌத்தி வலவ் சஅத்தம் மினன் நஹார். என்னுடைய மௌத்தை நீ மறைத்திடு, என்னுடைய மரணத்தை நீ பகலில் கொஞ்ச நேரமாவது ஆக்கிடு என்று கேட்டது. அவர் பகல் நேரத்தில் மரணித்திருந்தார். அவர் யாரும் இல்லாத தன்னம் தனியான ஒரு அறையில் மரணித்திருந்தார். அந்த நேரத்தில் கையை தூக்கி கண்ணை மூடிக்கொண்டு வாயை அப்படியே ஒரு கரத்தால் மூடிக்கொண்டு அந்த இடத்தில் அவர் மரணித்து போயிருந்தார் என்பதை நான் பார்த்தேன் என்னாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரணிக்கிறதுக்கு முதல் அவர் ஆசை என்ற மரணம் ஒரு பகல் நேரத்துல வரணும் என்ற மரணத்தை, மரண வேதனைய, நாம் படுற துன்பத்தை, துயரத்தை யாரும் கண்டு ஐயோ பாவம் அப்பா, இவ்வளவு நல்ல மனிதரே, இப்படி எல்லாம் செய்தாரே, இவ்வளவு சேவைகள் செய்தாரே, இவ்வளவு புண்ணியம் பண்ணினாரே, இந்த எந்த விதமான ஒரு செய்திகளும் என்னுடைய காதரைக்குள் வந்துவிடக் கூடாது. இன்னைக்கு மனுஷன் விரும்புற என்ன தெரியுமா? ஜனாசாவை கொண்டு வந்து வச்சா சுபஹானல்லாஹ் பாடுற புகழ், அந்த ஜனாசாவுக்கு உசுறு கொடுக்கப்படுமாறு எழும்பி அந்த மனுஷனை பொத்துடாவா என்று சொல்லிட்டு திரும்ப மௌத்தாகும். அந்த அளவுக்கு மௌத்தாகி போன மனிதரை கொண்டு வந்து வைத்து புகழாரம் பேசுகிற கலாச்சாரம். அவர் அன்ன பில்டிங்கை கட்டினாரு, இன்ன பில்டிங்கை கட்டினாரு, அதை செஞ்சாரு, இதை செஞ்சாரு
அப்படி வாழ்ந்தாரு, இப்படி வாழ்ந்தாரு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, புகழாதாரம் பேசுமாறு சில உறவுகள் கூட சொல்கிறார்கள். ஆனா சலபுகள் யாருமே இந்த உலகத்துல மரண தருவாயில யாரும் என்னை பார்க்க கூடாது என்பதிலும், என்னை பற்றி எந்த புகழாரமும் பேசக்கூடாது என்பதிலும் ஆசையோடும் ஆர்வத்தோடும் இந்த உலகத்தில் சலபுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர், எவ்வளவு பெரிய ஒரு நபித்தோழர், சுவர்க்கவாதி, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர். மௌத்துடைய தருணம், மக்கள் எல்லாம் வளைத்திருக்கிறார்கள், மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள், மௌத்தாக போகிறார், சக்ராத்துடைய நேரம், துடியாய் துடிக்கிறார். அந்த நேரத்தில், மௌத்துடைய நேரத்தில் பக்கத்தில் ஒரு துணி இருக்குது. அந்த துணியை காட்டி கேட்கிறாரு, இந்த ஒரு வெள்ளை துணி, இந்த துணியில என்ன பட்டிருக்குன்னு கேட்டாரு. சொன்னாங்க, இது குங்குமப்பூடைய அடையாளம் பட்டிருக்குது அப்படி என்னாங்க. ஓ அப்படியா? அப்படி என்றால் இந்த குங்குமப்பூ பட்ட அடையாளத்தை கழுகிவிட்டு, என குங்குமப்பூ என்பது, அந்த வாசம் என்பது ஆண்களுக்கு கூடாது, பெண்களுக்கு ஆகுமானது. அதை அப்படியே கழுகிவிட்டு இந்த பழைய துணியால என்ன நீங்க கஃபன் செய்யுங்கன்னார். பிள்ளைகள் மனைவி கேட்டாங்க, நீங்க ஒரு கலீஃபாவையாப்பா, ஒரு ஆட்சியாளரே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னர் இந்த சமூகத்துடைய முதலாவது கலீஃபாவே, உங்களை எப்படி நாங்க இந்த பழைய துணியால கஃபன் செய்ய முடியும் என்று கேட்டாங்க. அப்பதான் சொன்னாரு, எதுக்குங்க புதிய துணி, எதுக்கு? மரணித்து போன ஜீல்களும் ஜலங்களும் அசிங்கங்களும் வடிகிற இந்த உடம்பை துரைப்பதற்கு, மறைப்பதற்கு. எதற்காக புதிய துணி? புதிய துணி என்பது உலகத்தில் உயிரோடு வாழுகிற மனிதனுக்கு. இறந்து போன இந்த உடலை சுத்துறதுக்கு எதுக்கு புதிய துணி? புதிய துணியை யாருக்காவது கொடுத்து விட்டு பழைய துணியால் என்னை கஃபன் செய்யுங்கள் அப்படி என்று சொல்லிட்டு தான் இந்த உலகத்தில் மரணித்து போனார்கள் என்ற வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இந்த உலகத்தில் வாழ்ந்த நல்லவர்கள், சலஃபுகள் மரண தருவாயில் வித்தியாசமான ஆசைகளை இந்த உலகத்தில் அவர்கள் பற்றிருக்கிறார்கள். ஒரு மனிதன் மரண தருவாயில் என்ன ஆசைகள் எல்லாம் படுவான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஹதீத் 1, 2, 3வது வசனம், அல்லாஹ் உங்களோடு பேசுகிறான். படைத்த ரப்பு பேசுகிற வார்த்தை, இந்த உலகத்தில் உள்ள ஒரு உன்னதமான வார்த்தையை இப்போது உங்களுடைய காதுகளும் கல்புகளும் கேட்க தயாராகிறது. சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வ ஹுவல் அஸீஸுல் ஹகீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த வானத்தில் உள்ள, இந்த பூமியில் உள்ள அத்துணை வஸ்துக்களும் அல்லாஹுவை துதி செய்கிறது. நம்ம தான் துதி செய்ய நமக்கு இயலா. இந்த லீவு நாள் தான் ஆட்கள் கூடவாம், வேலை நாள் தான் ஆட்கள் குறைவாம். என்னன்னு கேட்டா நேரத்தோட போய் தூங்கிடுமா. அப்ப அதுக்காக வேண்டி வேலை நாள்ல மக்கள் அவசரமா ஓடிடுவாங்களாம், குறையத்தான் வருவாங்களாம். லீவு நாள் தான் மக்கள் நிறைய வருவாங்களாம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குறதுக்குமா தோழர்களே? இல்ல ஓடி போய் ரூம்ல தூங்கிடுவீங்களா? தூங்குறதுக்கு 12-1 மணி ஆகும். வளமா அதுதானே. ஆனா சாட்டு நம்மட மனோ இச்சை நம்மளை வடிகெடுக்கிற விதம், இபாதத்திலிருந்து தூரமாகுவதற்கு நாம் நமக்கு போட்டுக்கொண்ட ஒரு கட்டுப்பாடு. சுப்ஹானல்லாஹ், இல்லாம ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இந்த வானத்திலும் பூமியிலும் உள்ள அத்துணை வஸ்துக்களும் அல்லாஹுவை துதி செய்கிறது. சந்திரன், சூரியன், இரவு பகல், வானம் பூமி, மரம் செடி கொடி, மீன் பச்சை பசலைகள் எல்லாமே அல்லாஹுவை துதி செய்கிறது. அல்லாஹு தஆலா சொல்லிட்டு சொல்றான், பாருங்க, லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானத்துடைய பூமியுடைய முழு ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. யுஹீ வ யுமீத், அவன்தான் உங்களை மரணிக்க செய்கிறான், அவன்தான் உங்களை உயிர்ப்பிக்கிறான். வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றிலும் மீதும் அவன் ஆற்றல் உள்ளவன், சக்தி உள்ளவன். ஹுவல் அவ்வலு, அவன் முதலாவதானவனும், வல் ஆகிரு, அவன் தான் இறுதியானவனும், வல் லாஹிரு வல் பாத்தினு, அவன் தான் வெளிப்படையானவனும்,
அவன்தான் மறைவானவனும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லி தருவதை பார்க்கிறோம். எல்லா வஸ்தும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறது, எல்லாமே அல்லாஹ்வை துதி செய்கிறது. இந்த வானம் பூமியுடைய ஆட்சி அதிகாரம் அவனுடைய கையில இருக்கிறது. அவன்தான் முதலாவதும், அவன்தான் இறுதியானவனும், அவன்தான் ஆரம்பமானவனும், அவன்தான் கடைசியானவனும், அவன்தான் வெளிப்படையானவனும், அவன்தான் மறைவானவனும். ஏன் இந்த செய்தியை சொல்றேன் என்றால், இது சாதாரண ஒரு வசனம் அல்ல. இறை தூதரை ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்கள் இந்த பூமியில் எழுப்பாட்டிய ஒரு வசனம். நமக்கு அது கணக்கு இல்லாமல் இருக்கலாம், நமக்கு அது பெரியதொரு தாக்கத்தை தராமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழும்பி விட்டால் ஒரு பிரார்த்தனை கேட்பார்களாம். நம்ம கேட்கிற இத்துணை பேரும் இந்த நோன்புல இருந்து தஹஜ்ஜத்துக்கு எழும்புறோம். எத்துணை பேர் இருக்கிற போன்ல, ஸ்மார்ட் போன்ல இந்த துஆவை போட்டுட்டு எழும்பின உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினாரப்பா, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் ஓதினாரப்பா, நான் ஓதணுமே என்ற எண்ணப்பாடு எத்தனை பேருக்கு இருந்தது? இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. புகாரியில 1120வது செய்தி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா காம மினல் லைலி யதஹஜ்ஜத், தஹஜ்ஜத்துக்கு ரசூலுல்லாஹ் எழும்பி விட்டால் அற்புதமான ஒரு துஆவை ஓதுவார்களாம். அல்லாஹும்ம யா அல்லாஹ் லக்கல் ஹம்த், உனக்கே எல்லா புகழும். அந்த கையுமுஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வமன் ஃபீஹின்ன, இந்த வானம், இந்த பூமி, இந்த வானத்தில் உள்ள, இந்த பூமியில் உள்ள எல்லா நிர்வாகமும் உன் பக்கமே இருக்கிறது. எனக்கிட்ட ஒன்றும் இல்லையா அல்லாஹ்? இந்த வானமும் வானத்தில் உள்ளவைகளும், பூமியும் பூமியில் உள்ளவைகளும், எல்லா நிர்வாகமும் உனக்குட்டையே இருக்கிறது. வலக்கல் ஹம்து, எல்லா புகழும் உனக்கு தாயா அல்லாஹ். லக்க முல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வமன் ஃபீஹின்ன, இந்த வானம், இந்த பூமி, இந்த வானத்தில் உள்ள, இந்த பூமியில் உள்ள அத்துணை ஆட்சி அதிகாரமும் உனக்குத்தான் சொந்தமானது யா அல்லாஹ். வலக்கல் ஹம்து, எல்லா புகழும் உனக்கே யா அல்லாஹ். அந்த நூறு ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானத்துடைய பூமியுடைய வெளிச்சம், பிரகாசம், ஒளி நீதான் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுவாங்களாம், வலக்கல் ஹம்து அன்தல் ஹக், யா அல்லாஹ் நீ உண்மையாளன், நீ சத்தியமாளன். வவஅதுக்கல் ஹக், உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது. வலிகாஉக ஹக், உன்னை சந்திப்பது என்பது உண்மையானது. வ முஹம்மதுன் ஹக்குன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையானவர். ஹக்குன் வஸ்ஸாஅத்து ஹக்குன், மறுமையுடைய நாள் என்பது உண்மையானது. அல்லாஹும்ம லக அஸ்லம்து, யா அல்லாஹ் உனக்கு நான் கட்டுப்படுகிறேன். வபிக ஆமன்து வ அலைக தவக்கல்து, உன்னை நம்புகிறேன், உனக்கிட்டயே பொறுப்பு சாட்டுகிறேன், உன்னையே ஈமான் கொள்ளுகிறேன். வ இலைக அனப்து வபிக ஹாசம்து வ இலைக ஹாக்கம்து, உன் பக்கமே என் திரும்புதல் இருக்கிறது, நாளை மறுமையில் உனக்கிட்டயே நான் வாதாடுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிவிட்டு, ஃபக்ஃபிர்லி மா கத்தம்து வ மா அഖர்து, யா அல்லாஹ் நான் செய்த முந்திய பாவத்தையும், யா அல்லாஹ் நான் செய்த பிந்திய பாவத்தையும் மன்னிப்பாயாக. வமா அஸ்ரர்து வமா அலன்து, நான் தெரிந்து செய்த பாவம், நான் தெரியாமல் செய்த பாவம், அத்துணை பாவத்தையும் நீ மன்னிப்பாயாக. அந்தல் முகத்திமு அந்தல் முஅக்கிர், நீதான் ஆரம்பமானவனும் நீதான் இறுதியானவனும். லா இலாஹ இல்லா அன்ஸ, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாருமே இல்லையா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பின உடனே மரணம் உண்மையானது, சுவர்க்கம் உண்மையானது, மறுமை உண்மையானது, நான் உண்மையாளன், உன்னால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் உண்மையானவர்கள், உன்னுடைய வேதம் உண்மையானது என்ற அத்துணை செய்திகளையும் சொல்லி அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று சொல்லுகிற செய்தியை நானும் நீங்களும் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் இருந்த காலம், ஒரு யூதன் அப்படியே ரசூலுல்லாஹ்ட்ட வாரான். ஒரு யூதன் ரசூலுல்லாஹ்ட்ட வாரான். அந்த யூதர்களை பொறுத்த மட்டும் அல் ஆஸ் இப்னு வாயில் அஸ்ஸஹ்மி என்றும் சொல்லப்படுகிறது.
அதே போல அப்துல்லாஹ் இப்னு உபை அப்படி என்றும் சொல்லப்படுகிறது. தஃப்சீர்ல பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. ஒரு யூதன் வாரான். எப்படி வாரான்டா, சும்மா வரலங்க. ஒரு இறந்து போன ஒரு முள்ளு துண்டை தூக்கிட்டு ரசூலுல்லாஹ் வாரான். அந்த முள்ளு துண்டை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால வச்சு இறந்து போன முள்ளு துண்டை அப்படியே கைக்குள்ள வச்சு பொடியாக்கி கசக்கி அப்படியே ஊதி விடுறான். முள்ளு இறந்து போனா எப்படி இருக்கும்? சாம்பல் போலதானே இருக்கும். அப்படியே இறந்து போன முள்ளு துண்டை எடுத்து அப்படியே கசக்கி அதை ஊதி விட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறான், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இறந்து போன இந்த முள்ளு துண்டிலிருந்து மீண்டும் இறைவன் உயிர்ப்பிப்பானா அப்படின்னு கேட்கிறான். இது யாரோடு சம்பந்தப்பட்ட கேள்வி? ரசூலுல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட கேள்வியா? அது யாரோட? அல்லாஹ்வோட, படைப்போட. அல்லாஹ்வுக்கு ரோஷம் வர ஒரு கேள்வி. அட, முள்ளு துண்டு, இறந்து போன முள்ளு துண்டை எடுத்து அதை கசக்கி ஊதிட்டு இந்த முள்ளு துண்டுல இருந்து மீண்டும் இறைவன் படைப்பானா அப்படி என்று கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கேள்விக்கு 7வது வானத்தில இருந்து சூரத்துல் யாசீனுடைய 78வது வசனம் அல்லாஹ் பேசுகிறான். வதரப லனா மஸலன் வனசிய கல்கா. மனுஷன் தான் படைக்கப்பட்டதை மறந்துவிட்டு உதாரணம் காட்டி, நமக்கு உதாரணம் காட்டி இந்த முள்ளு துண்டிலிருந்து மீண்டும் இறைவன் படைப்பானா என்று கேட்கிறான். குல், நபியே சொல்லுங்கள், யுஹீஹல்லதி அன்ஷாஹா அவ்வல மர்ரா. இந்த முள்ளு துண்டே இல்லாமல் இந்த முள்ளு துண்டுக்கு முன்னர் எவன் படைத்து இந்த முள்ளு துண்டு உருவாகியதோ அவன் மீண்டும் இறந்து போன முள்ளு துண்டிலிருந்து அவர்களை எழுப்புவான், படைப்பான் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனடியாக சூரத்துல் யாசீனுடைய 78, 79வது வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி, இது என்னோடு சம்பந்தப்பட்ட கேள்வி அப்பா, படைப்போடு சம்பந்தப்பட்ட கேள்வி அப்பா, நான் தான் காலிக், நான் படைப்பேன், நாடுற மாதிரி எழுப்புவேன் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்துக்கு பாடமிட்டு சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா 5 விதமான மலக்குமார்களில் அல்லாஹ் சத்தியமிட்டு இந்த மனுஷனுடைய முடிவை அல்லாஹ் தஆலா சொல்றான். சத்தியமிட்டு சொல்ல தேவையில்ல. அல்லாஹ் நம்ம கண்ணால பார்க்கிறோம். அத்தா மரணிச்சிட்டாரு, அம்மா மௌத்தாயிட்டாங்க, சாச்சா பெரியப்பா, பக்கத்து வீடு, நண்பர்கள், தொழில் செய்தவர்கள், ஒன்றாக இருந்தவர்கள், பிறந்தவர்கள், பெற்றவர்கள், 1000 பேரை இழந்துட்டோம். அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்லணுமாங்க. அல்லாஹ் சத்தியம் பண்றான். வன்னாசிஆதி கர்கா. பாவிகளுடைய உயிரை மிக பலவந்தமாக கலட்டுகின்ற வானவர்களின் மீது சத்தியமாக. வன்னாஷிதாதி நஷ்டா. அந்த பாவி, அதாவது நல்லவர்களுடைய உயிர்களை கலட்டி எடுக்கிற வானவர்களின் மீது சத்தியமாக. வஸ்ஸாபிஹாதி சப்ஹா. எடுத்த உசுறுகளை எடுத்துக்கொண்டு நீந்தி நீந்தி செல்லுகிற வானவர்களின் மீது சத்தியமாக. ஃபஸ்ஸாபிகாதி சபகா. ஒரு ஆளை விட்டு ஒரு ஆளை முந்தி செல்லுகிற வானவர்கள் மீது சத்தியமாக. ஃபல் முதப்பிராதி அம்ரா. இறைவனுடைய எல்லா காரியங்களையும் நிர்வகிக்குகிற வானவர்கள் மீது சத்தியமாக. யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா. நிச்சயமாக இந்த பூமி ஒரு உசும்புதல் உசும்பும். தத்பௌஹர் ராதிஃபா. அதை தொடர்ந்து இன்னும் ஒரு உசும்புவை இந்த பூமி உசும்பும். குலூபு யௌமஇதின் வாஜிஃபா. அந்த நாளில் நெஞ்சங்கள் எல்லாம் திடுக்கிட்டு போயிருக்கும். அபுசாருஹா காஷிஆ. அந்த நாளையில் பார்வைகள் எல்லாம் பயத்தால் கீழ்நோக்கி இருக்கும். யகூலூன இன்னா லமர்தூதுன ஃபில் ஹாஃபிரா. நாங்கள் எல்லாம் நிச்சயமாக மண்ணோடு மண்ணாகி மண்ணறைக்குள் இறந்து உக்கி போனதன் பிற்பாடு மீண்டும் எழுப்பப்படுவோமா என்று மனிதன் கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். 5 சாரார்ல வானவர்கள்ல அல்லாஹ் சத்தியமிட்டு மனுஷன் கேட்கிறான், இந்த மண்ணுக்குள்ள மண்ணாகி இறந்து உக்கி
போனதன் பிற்பாடு மீண்டும் நாங்கள் எழுப்பப்படுவோமா என்று கேட்கிறான். ஐதா குன்னா இதாமன் நகிரா, மங்கி போன எலும்பு துண்டுகளாக ஆனதன் பிற்பாடு எழுப்பப்படுவோமா? அப்படி எழுப்பப்படுவோமாக இருந்தால் அந்த எழுப்புதல் என்பது மிக கைசேதமான ஒரு நிலைமையாக இருக்குமே என்று மனிதன் சொல்லுகிறான் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இப்படிப்பட்ட இந்த மரண தருவாயில் உசுர்கள் பலமாகவும் சொஃப்டாகவும் கலட்டப்படுகிற இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலருடைய இறுதி முடிவின் அவர்கள் ஆசைப்பட்ட வரலாறுகளை அல்லாஹ் இப்படி சொல்கிறார். எங்கட சமூகத்துல சூரத்துல் யாசின் என்பது மரணித்து போன உறவுகளுக்கு ஓதுவதற்காக பழக்கப்பட்டது. ஆனா அந்த சூரத்துல் யாசினை வாசிச்சு மொழிபெயர்ப்ப ஒரு மனிதன் படிப்பானாக இருந்தால் அது வித்தியாசமான மறுமை, மனுஷனுடைய படைப்பு, நபிமார்களுடைய வருகைகள், அது சம்பந்தமாக பேசுகிற ஒரு சூரா என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமூகத்துக்கு 2 தூதர்களை அனுப்புகிறார். அந்த 2 தூதர்களையும் அந்த சமூகம் பொய்ப்பிக்கிறது. அல்லாஹ் மூன்றாவதாக இன்னும் ஒரு நபியை அல்லாஹு தஆலா அனுப்பி அந்த 2 பேர்களையும் அல்லாஹு தஆலா பலப்படுத்துகிறார். பலப்படுத்தியதன் பிற்பாடு அந்த சமூகம் அந்த நபிமார்களை கேவலப்படுத்துகிறது, பொய்யர்கள் என்று சொல்கிறது, நீங்கள் அபசகுணம் என்று பேசுகிறது. அவர்கள் நாங்கள் இறைவனுடைய தூதர்களப்பா, நபிமார்களப்பா, நம்புங்களப்பா என்று அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த நபிமார்களை கேவலப்படுத்துகிறார்கள். இந்த நேரத்தில் தான் ஒரு மனிதர் சூரத்துல் யாசீனிலே 20, 21, 22, 23, 24, 25, 26வது வசனம், வஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன் யஸ்ஆ கால யா கௌமி இத்தபிஉல் முர்சலீன். ஏ சமூகமே, அப்படி என்று மதீனாவில் ஒரு எல்லை பிரதேசத்தின் தொங்கலில் இருந்து அழைத்து கொண்டு ஒரு மனிதர், இதோ இந்த அனுப்பப்பட்ட ரசூலை நீங்கள் பின்பற்றுங்களேன், அவரு உங்களுக்கு நல்ல நேர்வழியத்தானே கேட்கிறாரு, கூலியா உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு, வந்த கை சேதமே, ஏன் இந்த இறைவனை நீங்கள் வணங்கக்கூடாது, நான் இதோ இந்த இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன், அந்த நபிமார்கள் உண்மையானவர் அப்படி என்று அந்த மனிதர் ஓடி வந்து அந்த சமூகத்தில் பிரச்சாரம் செய்த போது அந்த சமூகம் எல்லாமே கூடி நின்று இந்த மனுஷரை அடிச்சு கொல்றாங்க, அடிச்சு கொலை செய்றாங்க. சுபஹானல்லாஹ். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மௌத்தாகிற மனிதருக்கு அல்லாஹ் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கீல துகுலில் ஜன்னah, நீங்க சுவர்க்கத்துக்கு போங்க. 2 நபிமார்கள், 3 நபிமார்கள் அல்லாஹ்வை பத்தி, ஏகத்துவத்தை பத்தி, இஸ்லாத்தை பத்தி, இறைவனை பத்தி விளங்கப்படுத்துகிற நேரம் இந்த சமூகம் மறுக்கிற போது ஒரு எல்லையுடைய தொங்கல் பிரதேசத்திலே இருந்து ஓடி வந்து, ஏனப்பா அந்த நபிமார்களை பொய் என்று சொல்கிறீர்கள், அவர்கள் உண்மையை தான் சொல்லுகிறார்கள், அவர்கள் சொல்லுகிற பிரச்சாரத்துக்கு கூலியா கேட்கிறார்கள், அவர்களை நீங்கள் பின்பற்ற கூடாதா, கேட்க கூடாதா, நானும் அவர்களை ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று பிரச்சாரம் செய்த போது அடிச்சு கொல்றாங்க. கொல்ற நேரம் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் கீல துகுலில் ஜன்னah, நீங்க சுவர்க்கத்துக்கு போங்க அப்படி என்று அல்லாஹ் கட்டளையிடுறான். அந்த மௌத்துடைய தருணத்துல, மரண நேரத்துல அவருடைய ஆசை, கால அவர் சொன்னார், யா லைத கௌமி யஅலமூன், எனக்கு அல்லாஹ் தஆலா தார இந்த சுவர்க்கத்தை என்ற சமூகம் அறிந்திருக்க வேண்டுமே, எனக்கு கிடைச்ச இந்த சுவர்க்கம், அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்துக்கு போங்க என்று சொல்றானே, விலை மதிக்க முடியாத இந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் எனக்கு தாரானே, நான் எங்கோ ஒரு தொங்கலில் இருந்து இந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்டேன் என்ற அந்த காரணத்திற்காக என்னை கொண்டு குமித்த இந்த சமூகம் இந்த சுவர்க்கத்துக்கு என்ன போங்க என்று சொன்ன இந்த செய்தியை அவர்கள் அறிந்திருக்க கூடாதா? பிமா கஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன், என்னுடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து என்னை சங்கையானவர்களோடு அல்லாஹ் தஆலா சேர்த்து கொண்டானே என்று அவருடைய இறுதி நேரத்தில் அவருடைய ஆசை என்ன தெரியுமா?
இந்த செய்தியை சொர்க்கத்துக்கு போங்க என்ற இந்த செய்தியை இந்த சமூகம் அறிந்திருக்க கூடாதா என்ற ஆசை அவருக்கு இருந்தது என்பதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்த நேரத்துல எங்களுக்கு தெரியும், ஜாபிர் அவருடைய வரலாறு தெரியும். நான் வரலாறு சொல்ல வரல, சரியா? ஜாபிருடைய வாப்பா மௌத்துடைய தருணத்துல மகனும் வாப்பாவும் பேசிக்கொண்ட வரலாறு எல்லாருக்கும் தெரியுமே. நாளைக்கு நடக்க போற யுத்தத்துல நான் தான் முதல் தரப்புல கொல்லப்படுவேன் என்று நினைக்கிறேன், பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க, கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்க, பார்த்து கொள்ளுங்க, கடன் இருக்குது அடைச்சிடுங்க என்று சொல்லிட்டு மௌத்தாகினாரே. இந்த மௌத்துக்கு பிறகு நடந்த ஒரு வரலாற்று செய்தி. ஒரு தடவை ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் அவர்கள் திருமிதியில 3010வது செய்தியாக, சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நல்லா கேளுங்க, சுப்ஹானல்லாஹ். இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கண்டா, வாப்பாவை இழந்து, அப்படித்தானே, மௌத்துடைய நேரத்துல உம்மா மௌத்தா போயிட்டாங்கண்டா, வாப்பா மௌத்தா போயிட்டா எப்படி இருப்போம் வீட்டுல? மனசு உடைஞ்சி, தொழிலுக்கும் போக இயலாம, பிள்ளைகளையும் கொஞ்சம் இயலாம, ஏன்னா இருக்கிற சாப்பாட்டையும் சாப்பிட இயலாம, உடுப்புகளையும் உடுக்க இயலாம, என்னடா இந்த வாழ்க்கை, நம்மளை பெற்றவங்களே போயிட்டாங்களே, உம்மாவை பார்த்த போதுமா, வாப்பாவை பார்த்தது போதுமா, அவங்கள கவனிச்சது போதுமா, அவங்களோட ஒழுங்கா பேச கிடைக்கலையே, பார்க்க கிடைக்கலையே, இதெல்லாமே மனசுல அதுக்கு பிறகுதானே வரும். நமக்கு மௌத்தாகிறதுக்கு முதல் பெருசா கணக்கு இருக்காது, மௌத்துக்கு பிறகுதானங்க நம்மளோட மனசு நம்மளை கொல்லும். பாப்பாவை இன்னும் கொஞ்சம் பார்த்திருக்கலாம், உம்மாவை கொஞ்சம் பார்த்திருக்கலாம், சிலவுக்கு கொஞ்சம் கூட சல்லி அனுப்பியிருக்கலாம், உம்மாவோட தொடர்ந்து பேசியிருக்கலாம், பேசாம விட்டுட்டேனே, லீவு கிடைச்சிருக்கு போயிருக்கு, அப்படியெல்லாம் பல விஷயத்தை யோசிப்போமே. மௌத்துக்கு பிறகுதானே ஃபீல் பண்ணுவோம். ஜாபிர் அவர்கள் மௌத்துக்கு பிறகு அப்படியே உடைஞ்சி போய் ஒரு முகம் மாறி, உடல் வளைஞ்சி நெலிஞ்சி ஒரு சோகத்துல ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வராங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? ஒன்றுமில்லை யா ரசூலுல்லாஹ், வாப்பா மூத்தா போயிட்டாரு, வாப்பாட கவலையில தான் இருக்கிற யா ரசூலுல்லாஹ். ஏண்டா எந்த அளவுக்கு கவலைண்டா, அவங்களோட வாப்பாவையும் இன்னொருவரையும் சேர்த்து தான் ஒரு கபூர்ல அடைக்கிருந்தாங்க. இவர மனசு கேட்காம என்ன செஞ்சாருண்டா, வாப்பா தனியத்தான் கபூர்ல இருக்கணும், இன்னொரு ஆளோட என்ன வாப்பா இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி கபரை தோண்டி வேற வாப்பாவை எடுத்து அடக்கினார். அப்ப எவ்வளவு கவலை இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த மன வேதனையில இருக்கிற போது, ஒன்றுமில்லை யா ரசூலுல்லாஹ், வாப்பாவை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அஃபலா உபஷ்ஷிருக பிமா லக்கியல்லாஹு பிஹி அபாக்க. ஜாபிரே, கவலையில இருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்லட்டுமா? அல்லாஹ் உங்களோட வாப்பாவை சந்தித்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? என்ன யா ரசூலுல்லாஹ், எங்கட வாப்பாவை அல்லாஹ் சந்திச்ச வரலாறா? என்ன வரலாறு யா ரசூலுல்லாஹ், சொல்லுங்களேன். ஜாபிரே, இந்த பூமியில் மரணித்த, இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்துணை பேர்களும் அல்லாஹ்வை திரைக்கு பின்னால் இருந்துதான் பார்த்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் திரைக்கு பின்னால, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரைக்கு பின்னால, எல்லாருமே திரைக்கு பின்னால் இருந்துதான் அல்லாஹ்வை பார்த்தார்கள். உட வாப்பா மௌத்தாகின உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த திரையுமே இல்லாமல் அல்லாஹ் உங்களுடைய தந்தையை சந்தித்தான். சுப்ஹானல்லாஹ். எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாப்பாவை சந்தித்தான். உங்களோட வாப்பாவோடு அல்லாஹ் பேசினான். உங்களோட வாப்பாவிடத்தில் அல்லாஹ் கேட்டான், உங்களுக்கு என்ன வேணும் அப்படி என்று கேட்டான். அந்த நேரத்தில் உங்களுடைய வாப்பாவுடைய இறுதி ஆசை என்னவாக இருந்தது தெரியுமா? யா அல்லாஹ், மீண்டும் நான் உலகத்துக்கு போக வேண்டும். அந்த உலகத்தில் யா அல்லாஹ் நான் ஒரு போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அந்த போராட்டத்தில் நான் மீண்டும் மரணிக்க வேண்டும். அதன் பிறகு யா அல்லாஹ் மீண்டும் உன்னிடத்தில் வந்து நீ தந்திருக்கிற இந்த இன்பம் அத்துணையும் நான் அனுபவிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தந்தை கேட்டார். அல்லாஹ் தஆலா சொன்னான், எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது, ஏடுகள் காய்ந்து விட்டது, இது இதற்கு பிறகு யாருக்கும் கொடுக்கப்படாத ஒன்று என்று
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்று சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அவர் ஆசை, வாப்பட ஆசை என்னண்டா, மீண்டும் ஒரு தடவை மரணித்து இந்த உலகத்துக்கு வந்து யுத்தகலத்திலே போய் போராடி அந்த யுத்தகலத்தில் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு அதன் பிற்பாடு அல்லாஹ் தஆலா தருகிற இந்த இன்பத்தை மீண்டும் ஒரு முறை நான் அனுபவிக்க வேண்டும் என்ற செய்தியை வாப்ப ஆசைப்பட்டார் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இதனாலதான் உங்களுக்கு தெரிந்த வரலாறு, இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அப்படியே அவருடைய மாணவ சமூகத்தோடு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு ஜனாசா கொண்டு போகப்படுகிறது. அவர் கேட்கிறாரு, இந்த மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா வாழ்றதுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தால், உசுர திரும்ப கொடுத்தால் இவர் எப்படி வாழ்வாரு அப்படின்னு கேட்டாங்க. மாணவர்கள் எல்லாமே சொன்னாங்க, அப்படி ஒரு சந்தர்ப்பம் இவருக்கு கிடைத்தால் பாவம் செய்ய மாட்டார், நலவுகள் மாத்திரமே செய்வார், இருக்கிற எல்லா சொத்துக்களையும் தான தர்மம் செய்வார், நன்மையான காரியங்களை அதிகம் செய்வார், பாவம் செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ்வார், இறைவனை முழுக்க கட்டுப்படுவார், வேதத்தை ஓதுவார், எந்த விதமான ஒரு தொல்லைகளிலும் தொந்தரவுகளிலும் ஈடுபட மாட்டார், நல்லவராக வாழ்ந்து மௌத்தாகுவார். ஏனென்றால் மரணத்தை கண்டுட்டார், இறைவனை கண்டுட்டார். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து மீண்டும் வந்தவர் இந்த உலகத்தின் ஆபாசமான பாவமான காரியத்துக்குள் மீண்டும் போக மாட்டார். அப்ப கேட்டார் இமாம், ஓ அப்படி என்றால் மீண்டும் அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்த உசுரை கொடுப்பானா? இல்லையே. மௌத்தாகினா திரும்ப யாருக்கும் அந்த உசுறு வார இல்லையே, போன உசுறு ஒரு தரம் தானே, திரும்ப வராதே. இமாம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, அல்லாஹ் தஆலா அந்த உசுரை இன்னும் எடுக்காமல் உங்களுக்குள் வைத்திருக்கிறானே, நீங்கள் நல்லவர்களாக வாழக்கூடாதா? நீங்கள் திருந்தி வாழக்கூடாதா? இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடாதா? நீங்கள் நல்லவர்களாக இறைவனை பயந்து வாழக்கூடாதா? தான தர்மங்கள் செய்யக்கூடாதா? அவருடைய உயிர் போன உயிர் மீண்டும் வரமாட்டாது என்று உங்களுக்கு நல்ல முறையில் புரிகிறதே, உங்களுக்கு இன்னும் உயிர் போகாமல் நீங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை இருக்கிறதே, ஏன் நீங்கள் நல்லவர்களாக வாழக்கூடாது என்று இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நம்ம எல்லாருமே மரண தருவாயில நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம். இது முன்னர் வாழ்ந்த அந்த மனிதர் சூரத்துல் யாசீனில் சொல்லப்பட்டது. அப்துல்லா ஜாபிர் அவருடைய வாப்பா, அவருடைய ஆசை இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு பெரிய தாபி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஆசை, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஆசை, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆசை, சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவருடைய ஆசை, இந்த உலகத்தில் வாழ்ந்த பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்குடைய இறுதி நேரத்தில் இருந்த ஆசைகளை பற்றி பேசலாம். வரலாறு அவ்வளவு ஏராளமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா நம்முடைய இறுதி ஆசையை பத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற போது, ஹத்தா இதா ஜாஅ அஹதுஹுமுல் மௌத் கால ரப்பிர்ஜிஊன், நமக்கு மௌத் வந்துட்டும்டா நம்ம சொல்லுவோமாம், யா அல்லாஹ் என்னை கொஞ்சம் பிற்படுத்து, லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, நான் விட்டுட்டு வந்தேனே தொழுக, இபாதத்து, தான தர்மம், தௌபா எல்லாத்தையும் செஞ்சிட்டு உன் பக்கம் வந்துடுறேன் என்று மனுஷன் கேட்பானாம். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்வானாம், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, சி அது இப்படித்தான் மனுஷன் பேசுற பேச்சு. அல்லாஹ் எவ்வளவு உண்மையானவன் பாருங்க. நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டு வைங்க, நமக்கு ஒரு நோய் வந்துட்டு வைங்க, நம்மள ஏதாவது டாக்டர் நீங்க தப்ப முடியாது என்று சொல்லிட்டாருன்னு வைங்க, அப்ப நம்ம அல்லாஹ் கிட்ட நெருங்கி அஞ்சி பயந்து, யா அல்லாஹ் இதுக்கு பிறகு பாவம் செய்ய மாட்டேயா அல்லாஹ், தப்பு செய்ய மாட்டேயா அல்லாஹ், தவறு செய்ய மாட்டேயா அல்லாஹ், என்ன மன்னிச்சிடியா அல்லாஹ், ஆரோக்கியத்தை தந்துடியா அல்லாஹ், என்ன பாதுகாத்துடியா அல்லான்னு கேட்கிறோம். ஏதோ அல்லாஹ் நமக்கு புண்ணியம் பண்ணி மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை தாரான், நடக்க காலத்தாரான், கையத்தாரான், பேச வாயத்தாரான், கேட்க காதத்தாரான், சுவாசிக்க மூக்கத்தாரான், பிடிக்க கரத்தாரான், எல்லாத்தையும் தாரான்.
ஆனா நன்றி கெட்ட நம்ம அந்த நோயில இருந்து மீண்டு ஆரோக்கியமானதுக்கு பிறகு ஒரு 5 நாளும் போகாது நல்லவர்களாக வாழ்றதுக்கு. அதுக்கு பிற்பாடு பழையபடியை விடவும் கூடுதலான பாவமும் ஏமாத்தும் குரோதமும் வஞ்சகமும் உள்ளத்துல உள்ள கசடுகளும் முரண்பாடுகளும் விட்டு கொடுக்க முடியாத தன்மைகளும் நானா நீயா என்ற போட்டிகளும் பொறாமைகளும் எவ்வளவோ வளருதே தவிர குறையுது இல்லையே தோழர்களே. அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். மனுஷன் மௌத்துடைய நேரத்துல கேட்பானா, கொஞ்ச நேரம் பிற்படுத்து விட்டுட்டு வந்த இபாதத்துக்களை செஞ்சுட்டு வாரே, அதெல்லாம் உன்னுடைய சும்மா சொல்ற வார்த்தை, அதெல்லாம் ஒரு வார்த்தை தான். அப்பாது நீ அப்படியெல்லாம் திருந்த மாட்டாய் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் ஒரு தடவை இப்படியே சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிற நேரம் ஹத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தன் முரப்பிஅன், ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு பாடம் படிப்பிக்க போறாங்க. ஒரு பெரிய விஷயத்தை ரசூலுல்லாஹ் நம்ம எப்படி ஒரு கிளாஸ்ல உட்கார்ந்தா ஒயிட் போர்டில் எழுதி பாடம் படிப்பிப்பாங்களோ அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சஹாபிய சமூகத்துக்கு தந்த கையை எடுத்து ஹத்தன் முரப்பிஅன், ஒரு செவ்வக வடிவமான ஒரு பொக்ஸ ரசூலுல்லாஹ் கீறினாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய படிப்பித்தல் கற்பித்தல் முறை அப்படியே ஒரு பொக்ஸ், செவ்வக வடிவமான ஒரு பொக்ஸ ரசூலுல்லாஹ் கீறாங்க. கீறிட்டு இந்த நடு மைய புள்ளியில இருந்து இப்படியே இந்த பொக்ஸ தாண்டி வார மாதிரி ஒரு கோடு, அப்படியே தாண்டி வார மாதிரி ஒரு கோடு. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த நடுக்கோட்டுல இருந்து சின்ன 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 இஞ்சாலையும் சின்ன சின்ன இஞ்சாலையும் சின்ன 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 கோடுகளை ரசூலுல்லாஹ் கீறாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் இந்த கோட்டையும் இந்த பொக்ஸையும் கீறிட்டு சொல்றாங்க, இந்த அருகுத்தான இந்த பொக்ஸ், இதுதான் மனுஷன், இதுதான் மனுஷன். எவ்வளவு அழகான பாடம் அப்பா, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய டீச்சிங் மெத்தட் இப்படியே, இதுதான் மனுஷன் அப்பா. இந்த மனுஷன் இந்த நடு சென்டர்ல இருந்து ஒரு கோடு கீறினானே, இதுதான் என்னுடைய அஜல். இந்த பொக்ஸ் வந்துகிட்டு மனுஷனுடைய அஜல், இந்த கோடு தான் மனுஷன். இந்த பொக்ஸ் வந்துட்டு மனிதனுடைய அஜல், இந்த கோடு மனிதன். இந்த பொக்ஸை விட்டும் தாண்டி வந்துச்சே அது மனுஷனுடைய அவா, ஆசை, அப்படி வாழணும் இப்படி வாழணும், அதை செய்யணும் இதை செய்யணும் என்ற எண்ணம். சின்ன 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 கோடுகள் இருக்குது. ஒரு தவறுல இருந்து ஒன்றுல இருந்து ஒன்றுல இந்த உலகத்துல வர ஒவ்வொரு சோதனைகள், இதுதான் அவனுடைய அஜல். அவனுடைய அஜலை தாண்டி அவனுடைய எண்ணங்களும் ஆசைகளும் இருக்கிறது. ஆசைகள் நிறைவேறுவதற்கு முன்னர் அவனுடைய அஜல் முடிவடைந்து விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு பாடம் நடத்தினாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதுதான் உண்மையும். நம்ம வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறோம், குவைத்துல வாழ்றோம், தெரியா எத்தனை வருஷம் ஒன்று தெரியா. நமக்கு அக்காமா மட்டும்தான் இத்தனை வருஷம் ஒன்று அடிக்கலாம், இக்காமா மட்டும்தான் நமக்கு இத்தனை வருஷம் ஒன்று அடிக்கலாம். அல்லாஹ்வுடைய இக்காமா எத்தனை வருஷம் ஒன்று தெரியல தோழர்களே. நம்மளோட கற்பனை பெருசு, நம்ம செய்யற தொழில், வாழ்ற வாழ்க்கை, பிள்ளைகளுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் பின்னால் பெருசு. மரண தருவாயில நானும் நீங்களும் ஆசைப்படுகிற மனிதர்களாக இல்லாமல் மரண தருவாயில் அல்லாஹ்விடத்தில் போய் சேருகிற நல்ல ஆத்மா உள்ள மனுஷராக மாற வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த அத்துணை சஹாபாக்குடைய மரண நேரத்தையும் படித்து பாருங்கள். அவருடைய ஆசைகள் என்னவாக இருந்தது, நம்முடைய ஆசைகள் என்னவாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழுகிற போதும் மரணிக்கிற தருணத்திலும் அல்லாஹ் பொருந்திக் கொண்ட நல்ல அடியார்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும், என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்தை எல்லோரையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.